நான் சஜித் சார் என்று சொன்னால் இப்போ கிணவருக்கு பிரச்சனை. அவர் எதிர்கட்சி தலைவர், அதை விளங்கிக் கொள்ளணும். இப்போ பிரசிடென்ட் மாதிரி அவர் ஒரு எதிர்கட்சியில் பவர் ஆனார். சஜித் ஐயான்னு சொன்னால் அவங்க பேசுவாங்க, என்ன எங்கிட்ட தலைவரை பார்த்து நீ ஐயாண்டுட்டேன். மந்திரித்துமானு சொல்லிடுறேன், சரி விபக்ஷ நாயகத்துமானு சொல்லுவோம் எதிர்கட்சி தலைவர்கிட்ட. கடைசியாக எனக்கு கிட்ட வந்து சொன்ன இது என்ன தெரியுமே, நீ எந்த கதிரையை பிடிக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நான் மேலே போகிற கதிரைக்கு உதவி செய்யண்டு. சரிதானே? அப்போ எல்லாருமே வந்து கேட்கணும். நாமல், சஜித், இப்போ எங்கேருந்தே தெரியாமல் இருக்கிற ஒவ்வொரு தமிழ் அரசியல் கட்சிகள் இல்லை சிங்கள அரசியல் கட்சிகள் எல்லாருக்குமே என்னில் ஒரு அமர்த்திட்டு ஜம் பண்ணிடலாமன்னு தான் எல்லாரும் பார்க்கணும். நான் அந்த அளவுக்கு மொக்கன் இல்லை. அப்படின்னா 3 மாதத்தில் பார்லிமெண்ட் போயிடாது. ஆனால் எனக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்ய வேணும்னு. அந்த அரசியலும் நான் செய்கிற அரசியலும் விளங்காத மாதிரி கத்துறாக்களுக்கு நான் ஒன்றும் செய்யலாது. சஜித்தோட டீல்ன்ட்டு சொன்னால், சஜித் வந்து எதிர்கட்சி தலைவர் இப்போ ஒரு 1 வீக்குக்கு முன்னம் என்ன கேட்டார், எனக்கு இங்கே நடக்கிற கோர்ட்ஸில் நடக்கிற முழு செலவையும் தரவாண்டு முழு லோயர்ஸும் அரேஞ்ச் பண்ணி அந்த கோர்ட்ஸை என்னென்னா உன்னை நான் பாதுகாக்கணும். எதிர்கட்சியில் இந்த சஜித்துக்கு இவங்க 159 பேர் எழும்பி அடிக்கல திரும்பி பார்க்குறது எங்கே இவனை காணையிலேண்டு திருப்பி தான் ஸ்டாண்டிங் ஓடுற பிடிச்சி கடை வாய்ச்சி போட்டு திருப்பி எடுத்து அடிக்கிற பாத்ரூம் எத்துற வேண்டு, விசக்கிளி எத்துற வேண்டு. சரிதானே? அப்போ அவங்களும் பார்க்கறது இவன் இருக்க வேணும். எதிர்கட்சியில் இருக்கிற சாக்கள் நாமளா இருக்கட்டும், சஜித் பிரேமதாசவா இருக்கட்டும், அல்லது யாருக்கும் நான் இப்போ தேவை, விமல் வீரவன்சவா இருக்கட்டும், அல்லது யாருக்கும் இப்போ நான் தேவை. ஏனென்றா இந்த அரசாங்கத்துக்கு அடிக்கிறது. நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால், எந்த இனத்துக்கு ஏதாவது செய்யும் கூடாப்பா நான் சொல்கிறேன். காசு நான் இன்றைக்கும் நான் ஒரு 50 லட்சம் செய்யலாம். இப்போ ஃபேஸ் போட்டு நான் அதை உங்கள்கிட்ட பானாண்டு நான் கேட்கல, 9 மாட்ட பாந்தாண்டு நான் சேர்க்கறது எந்த பிரச்சனை தானே அந்த ஒரு இன்டர்வியூலையும் கேட்டிருக்கேன். நான் இப்போ போட்டு 50 லட்சம் செய்ப்பேன். எனக்கு 86 18 0 32 95 என் ஐடென்டி கார்டு. ஒரு அரசியல்வாதியை சொல்லுங்க, கிரிப்பை பார்க்க ஏழ்மண்டை விட சொல்லுங்க. இன்றைக்கு இருக்கிறது நான் நினைக்கிறேன் 17 லட்சம். ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், இன்றைக்கு இருக்கிற காசு 17 லட்சம். அது நாளைக்கு அந்த காசு இல்லை, அது ஏன் நாளைக்கு நீங்கள் யோசிங்க, நாளைக்கு அந்த காசு இல்லாமல் போயிடும். சரிதானே? நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்கேன். நாவே டீல் அடிக்க வேண்டிய தேவையில்லை. எனக்கு பரம்பரை சொத்து தாராளமாக தந்திருக்கணும். வெள்ளக்காரன் எழுதின உறுதியிலே இருந்து 36 பரப்பு காணி இருக்குது. எந்த பக்கம் மட்டும் தெரியாத அளவுக்கு பெரிய காணி இருக்குது. எனக்கு அதில் ஒரு கம்பெனி ஒன்றை போட்டு சும்மா ஒரு தோல் தொழிற்சாலையை போட்டு உழைச்சிட்டு போயிடலாம். அது சின்ன வாழ்க்கைகளை நாங்கள் நிற்கிறதுக்கு நான் விரும்பலை. நான் இருக்கேன் சனத்துக்கு ஏதாவது செய்வோம். அவ்வளோதான்.